சார் காலை வணக்கம். சார் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 திருமணம் வெளியிட்டாங்க ஓகேங்களா. கடந்த வருடம் அக்டோபர் 28ஆம் தேதி வெளியிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதற்கான கலந்தாய்வுலாம் நடைபெற்று முடிஞ்சு விஏஓ ஜூனியர் அண்ட் தென் டைப்ஸ் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அதற்கான கலந்தாய்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு சில பேர் நம்பர் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரீச்டு ஜோன், ரீச்டு ஜோன் அப்படிலாம் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நாமளும் நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான மெமோவும் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி நேற்று வெளியிட்டாங்க அந்த மெமோ ஓகேங்களா. 11/4/2025 அவங்க மெமோ வெளியிட்டாங்க ஓகேங்களா. சார் அந்த டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 21 to 24 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எந்த டேட்டுன்ட்டு 21/4/2025 to 23/4/2025 அண்டு 22/4/2025 to 24/4/2025 ஓகேங்களா. ஹரிணர் அண்ணா ஜூவல் வண்டலூர் ஜூவல் தான் சார் நடக்கும் ஓகேங்களா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ டேட் அண்ட் டைம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் எப்போ அப்படின்னா 21/4/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 1:30 PM to ஸ்டார்ட் டைம் வந்து 2 PM அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ மதியம் நடக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது ஓகேங்களா. ரிப்போர்ட்டிங் டைம் 1:30னா நீங்கள் 1 o'clock இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் இயர்லியாக போகிறது பெட்டர் சார் எப்பயுமே ஓகேங்களா. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 2 PM ஓகேங்களா. நீங்கள் ஒரு 1 o'clock போய்டுங்க, லஞ்செலாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக போய்டுங்க ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லாங்கில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் முன்னாடியே போய் கூட நீங்கள் ரூம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ரெஸ்ட் கூட எடுத்துடலாம் ஓகேங்களா. இல்லைனா கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதனால் சொல்ல வரேன் ஓகேங்களா. ஸோ சாப்பிட்டு கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இந்த மதியம் பேட்ச் இருக்கிறவங்க. ஸோ அது டேட் அண்ட் டைம் ஆஃப் எண்டுரன்ஸ் டெஸ்ட் ஆர் த செலக்டட் கேன் இன் த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து ரிப்போர்ட்டிங் டைம் 22ஆம் தேதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5:15 ஓகேங்களா. ஸ்டார்ட் டைம் 6 மணி ஓகேங்களா. ஸோ இந்த மார்னிங் இருக்கிறவங்களுக்கு 22ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. The physical standard verification test will be conducted as per the prescribed physical standard பேரா 5.3.2 ஆஃப் த கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நம்ம நோட்டிஃபிகேஷனில் இந்த பேராவை பற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கொடுத்துருக்கோம். அதன்படி தான் நாங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வில் ப்ராசஸ் த ஃபாலோ மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லந்தான் ஹைட் வந்து 163 இருக்கணும் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு வந்து 150 அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மார்பு விரிஞ்ச நிலை, மூச்சு உள்வாங்கி நிலை, விரிந்த நிலைன்னு சொல்லுவாங்க. 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரணும். அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபிசிக்கல், வேறு எதுவும் ஃபிசிக்கல் உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க ஓகே. அடுத்த டெஸ்ட் வாக்கிங் டெஸ்ட் தான், எண்டோரன்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா இதுதான். ஹைட்டு மெஷர் பண்ணுவாங்க, உங்களோட சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க, சர்டிஃபிகேட் பார்த்துட்டு ஹைட் ஆனது உங்களோட செஸ்ட், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ பெருசாக வேறு எதுவும் இருக்காதுங்க ஓகேங்களா. அடுத்தது எண்டோரன்ஸ் டெஸ்ட் தான் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. அதுமாதிரி இந்த 4th பாயிண்ட் பாருங்கள், இதான் நிறைய பேருக்கு இந்த கேண்டிடேட் ஷுட் ப்ரொவைட் சர்டிஃபிகேட் ஃபார் விஷன் ஃப்ரம் த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேங்களா. ஜிஹெச் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜிஹெச் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் போனீங்கன்னாவே ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஓகேங்களா. சார் நான் ஆல்ரெடி வாங்கினே அதே இருந்தாலும் இப்போ வாங்கிட்டு போயிடுங்க ஓகேங்களா. ஏன்னா எப்பயுமே இந்த ஃபாரஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவி அப்லோட் பண்ணக்குள்ளே உனக்கு கேட்பாங்க, திருப்பணும் இது பண்ணக்குள்ளே உனக்கு கேட்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணலை ஓகேங்களா. டேட்டா சிவிக்கு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் தான் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த டைம் தான் டிஎன்பிசிக்கில் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் வந்து தனியாக கனெக்ட் பண்ணும்போது அவங்க அப்லோட் பண்ண சொல்லி கேட்கல ஓகேங்களா. உங்களிடம் சரியான கண் பார்வைக்கான தகுதி சான்றிதழ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. எஸ் கொடுத்துட்டா அவ்வளோதான், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க. பட் டேரெக்டாக உங்களுக்கு வந்து சிவி பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் போதும். பட் ஆனால் டிஎன்பிசி இந்த டைம் கொண்டு வந்தால 2 வேலையாக நமக்கு 2 வேலையாக வைக்கிறாங்க அவங்க ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜிஹெச்சில் போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இது யாருக்குன்னா அந்த பேரா பற்றி பாருங்கள் 5.3.2.5 அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு தான் ஓகேங்களா. அதுனா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதற்கு தான் இருக்கும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் டவுட்டாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் நான் வாங்கிடுறேன் சார், எனக்கு ஜிஹெச்லாம் பக்கம் தான், எனக்கு பிரச்சனை இல்லை, அது ஒரு மேட்டராக இல்லை அப்படின்னு பயப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிக்கிறதா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இருந்தால் காட்டுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் வாங்கிட்டு போகலாம் தாராளமாக. நான் ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு தான் சார் நான் எலிஜிபிள் ஆகுவேன், எனக்கு டிரைவிங்லாம் இல்லை சார், நான் அதுக்கெலாம் வரல அப்படின்னாலையும்
பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வாங்கணும் சார் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா, ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது ஒன்றும் இல்லை. ஒரு A4 ஜெராக்ஸ் போட்டு அதில் ஒரு கிரீனிங் சைன் அத்தாரிட்டி, ஓகேங்களா, ஐ விஷன் 6 லாங் விஷன் எவ்வளோ இருக்குது, ஷார்ட் விஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவ்வளோதான், வெறும் பெருசாக இல்லை. ஓகேங்களா, இல்லை சார் நான் ஆல்ரெடி பழசே வச்சிருக்கேன் அப்படின்றவங்க பயப்படாமல் எடுத்துகிட்டு போங்க, பழசே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அது மாதிரி the male candidate will have to walk 25 kilometers 4 hours and a female third gender candidate will have to walk 16 kilometers in 4 hours அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன ஃபிசிக்கலை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் எதுவும் மாற்றலை. 4 மணி நேரத்தில் 25 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலாக இருந்தால், ஃபீமேலாக இருந்தால் உங்களுக்கு 16 கிலோமீட்டர், அங்கேயும் ரிலாக்ஸேஷன் உண்டு உங்களுக்கு. ஓகேங்களா, தேர்ட் ஜெண்டருக்கும் அதே தான். ஓகேங்களா, the candidate is advised to keep herself fit for the endurance test. Is also advised to bring good walking shoes and then suitable for walking அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வாக்கிங்க்கு நீங்கள் தான் கரெக்டாக ப்ராப்பராக சூட்டபுளான ஷூஸோ ட்ராக் பேண்ட்டோ வாட்டெவர் நீங்கள் எதோ அதை தான் போட்டு போகணும், அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெலாம் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. இல்லை சார் நான் வெறுங்காலே நடக்கிறேன், இல்லை நான் செருப்பு போட்டு நடக்கிறேன், வாட்டெவர் நீங்கள் எதுனாலும் ஸ்லீப்பர்ஸ் போட்டுக்கோங்க, என்னமோ பண்ணுங்கள், ஆனால் கரெக்டாக அந்த வாக்கிங் டெஸ்ட் வெறுங்கால் கூட நடக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஷூஸ் போட்டு நடத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா காலு கீழே வந்து குதிங்கால்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் நடக்கும்போது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது பண்ணிக்கோங்க. ஷூஸ் வந்து ட்ராக் பேண்ட்டு டிஷர்ட் இது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அறிஞர் அண்ணா ஜூலஜிக்கல் பார்க் வில் நாட் பியர் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த இன்ஜுரிஸ் சூட்டபிள் டூரிங் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நாங்கள் பார்க்கில் எதுவும் பண்ண மாட்டோம் உங்கள் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே ஆம்புலன்ஸு சர்வலைன்ஸு அந்த அந்த ரவுண்டாக சுற்றி பார்க்கு சுற்றி உள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாராலையும் நடக்க முடியுமான்னு நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, எங்கள் கூட வந்தவங்களாம் நிறைய பேருக்கு வந்து இதாகிடுச்சு. ஓகேங்களா, நடக்க முடியல. ஒரு 4 ரவுண்ட் 3 ரவுண்ட் போனவே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஓகேங்களா, 24 கிலோமீட்டர்னா ஒரே ரவுண்டு 24 இருக்கா சார், நீங்கள் நடக்கணும், புரியுதுங்களா, ஒரு 8 ரவுண்ட் நடக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். அது மறந்துச்சு, சரி எனக்கு தெரியல, கிலோமீட்டர்ஸ் மறந்துச்சு. ஸோ அது நடக்கணும். ஓகேங்களா, அதில் ஒரு சில பேருக்கு மயக்காகும். அங்கங்கே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, குளுக்கோஸ் பவுடர்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி TNSRB கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் சீருடை கழகம் கண்டக்ட் பண்ணதில் அங்கங்கே குளுக்கோஸ் பவுட்ரு, தண்ணி இதெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, வேணுன்னா நீங்கள் குடிச்சிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா, இல்லை சார் நான் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா அங்கங்கே தண்ணி குளுக்கோஸ் பவுடர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, இல்லைனா நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டைம் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நமக்கு தெரியாது, புரியுதுங்களா. நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் நடந்த வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு வேளை இல்லைன்னா அப்புறம் சார் நீங்களாம் இருக்குன்னு சொன்னீங்க, அங்கே தண்ணி இல்லை ஒன்றும் ரொம்ப நாக்கே வர இருந்துச்சு, நான் நடக்கவே முடியல சார்னால ஒன்றும் பிரச்சனை, ஒரு 1/2 லிட்டர் கேன் கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு ரொம்ப பெருசாக எடுத்துனா நடக்க முடியாது, வெயிட் தண்ணியே இருக்கிறது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் கேன் வச்சுக்கணும், அப்போ லைட்டாக கொஞ்சம் வர வரனுக்கும் போது லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் பாட்டுங்க அப்படியே ஒரு குளுக்கோஸ் பாக்கெட் 2 வாங்கிக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நடந்துகிட்டே இருங்க, கொஞ்சம் அப்போ தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகேங்களா, சோர்வு அடையக்கூடாது இல்லையா, அதனால் சொல்ல வரேன். அப்படி ஒரு வேளை முடியல, என்னமே பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பண்ணல, அப்படியே உக்காந்துட்டிங்கன்னா டைமிங் போயிடும், புரியுதுங்களா. அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட் நாளே நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக மூச்சு பிடிச்சிக்கும். ஓகேங்களா, நடக்க முடியாது, கால் ரொம்ப பெயின் ஆகிடும். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்போ கூட ஒன்றும் டைம் இருக்குது, இப்போ இருந்து நடக்க ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் நடங்க, அடுத்து 2 கிலோமீட்டர் நடங்க. டே பை டேயாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, TNPSC ஆஸ்பிரண்ட் எல்லாரும் ஒரே நாள் எல்லாரும் சிலபஸ் முடிச்சிட முடியாது இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடிச்சிருப்போம். ஒரு 6 மாதம், இந்த ஒரு சில பேர் கிளியர் பண்ண 6 மாதம், ஒரு சில பேருக்கு 2 வருஷம், 1 இயர், இந்த மாதிரி பிட்வீன் கேப் எடுத்துக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த ஃபிசிக்கலுக்கும் நீங்கள் முன்ன கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போங்க. ஒரே நாள் 24 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா அவ்வளோ, அடுத்த நாள் படுத்திங்கன்னா எழ மாட்டீங்க, ஒரு வாரம், புரியுதுங்களா. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்றைக்கி 2 கிலோமீட்டர் நடங்க, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. அவங்க எதுக்கு இது உங்களுக்கு எதாவது இன்ஜுரிஸ்னால் நாங்கள் எதுக்கு இது உடனே கிடையாதுன்னு சொல்ல வராங்க, அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் எய்ட் மட்டும் ஆம்புலன்ஸ் அங்கே 108 இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் போக மாட்டோம், முடிஞ்ச அளவுக்கு நடக்க பாருங்கள், நடந்துருங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பாருங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா, கால் லெட்டர் வந்து காப்பி பண்ண, அது வந்து ஒரு லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்துருக்கோங்க உங்களுக்கு வந்து மெமோவை. ஸோ a certificate obtained from the district government headquarters hospital confirming that vision of the candidate is fair as per record standard அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது கார்டு டிரைவிங் லைசன்ஸ் தான், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார்டும் வச்சுருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க சர்டிஃபிகேட் அப்படியே எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, இல்லை சார் நான் புதுசாக வாங்கினாலே வாங்கிக்கோங்க, ஒரு அடிஷ்னலாக வாங்கி வைக்கிறது நல்லது தான், வாங்குறதா தான் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஐடென்டிஃபை ப்ரூஃப்ஸ், ஆதார், பேன், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், வாட்டெவர் எதாக இருந்தாலும் அதை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, த கேண்டிடேட் பர்மிட் டு பிரிங் த இஸ் மொபைல் ஃபோன் ஆர் ஸ்மார்ட் வாட்ச் டூரிங் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொபைல் ஃபோனோ இல்லைனா ஸ்மார்ட் வாட்சும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் எனக்கு டைமிங் தெரியுமா எப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை, அவங்களுக்குன்னு ஒரு டேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை ரவுண்டு முடிக்க அங்கே டேக் வந்து மானிட்டர் ஆகிடும். ஒரு பார்கோடு மாதிரி ஒன்று இருக்கும்,
ஓகேங்களா. அதே மாதிரி நெஞ்சில் வந்து மாரத்தானுக்கு இது கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் போட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ஒரு அட்டை வச்சுருப்பாங்க. அதை ஊக்கி பின்னில் கோத்துக்கணும். ஊக்கி பின்னில் ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ கோத்துக்கினீங்க, நீங்கள் பாட்டு நடந்துனே இருந்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கையில் ஒரு டேக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது பார்கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எந்த ரவுண்ட் கவுண்ட் பண்ணீங்க, கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றது அது நீங்கள் சுற்றி வந்தீங்க அதே கவுண்ட் பண்ணிவிடும். புரியுதுங்களா. இல்லை சார் எனக்கு அது இருந்தாலே நான் ஃபோனு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுக்கிறேன்னா இந்த டைம் அதுவும் அலோட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே ஸ்மார்ட் வாட்ச்லேயே கூட நீங்கள் டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன டைம் செட் பண்ணாலும் அவங்க வைக்கிறதா டைமிங், அந்த டைமிங் கரெக்டாக வந்துருங்க. ஓகேங்களா சார் என் வாட்சில் 2 நிமிஷம் கம்மியாக இருக்குது ஆனால் இவங்க அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க அப்படிலாம் நீங்களாம் சொல்ல முடியாது. ஒரு இதுக்காக சொல்ல வரேன், புரியுதுங்களா. அது என்ன டைமிங் அதை தான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அதுவும் உங்களுக்குன்னு ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையில் வந்து நெஞ்சில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அட்டை மீன் அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் தான் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை வந்து நெஞ்சில் குத்திட்டு நடக்குங்க அப்படியே. ஓகேவா. ஸோ அடுத்தது, the candidate will not be allowed for the any change of the date and venue, physical standard verification and entrance test அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய தேவைக்கேற்பலாம் நாங்கள் வந்து தேதியை மாற்ற முடியாது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த தேதியில் நடக்கும், கண்டிப்பாக இதில் கலந்துக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முடித்தா தான் கேண்டிடேட் ஹஸ் பின் ஃபுல்லி கன்சிடர் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க சார், இதெல்லாம் கண்டிப்பாக முடிக்கணும். இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும். ஓகேங்களா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 2 காப்பி கால் லெட்டர் காப்பி கால் லெட்டர் வந்து காப்பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் ஒரு ஐடி ப்ரூஃப், அவ்வளோதான். அதுக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இந்த 4 டாக்குமெண்ட் மேஜாரிட்டியாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்து போனால் அதெல்லாம் இங்கே எங்கேயும் கேட்க கிடையாது. நீங்கள் ஒரிஜினல்ஸ் தான் தூக்கிட்டு போய்ட்டு எதுவும் தொலைச்சிட வேண்டாம். புரியுதுங்களா. இந்த 4 டாக்குமெண்ட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்பவுமே பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. கால் லெட்டரை வந்து காப்பி பண்ணி பேக்கில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். ஒரு ஆதார் பேன் ஏதோ வாட்டெவர் எதனா ஒன்று ஆதார் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எல்லாமே இப்போ ஆதார் ஆகிடுச்சு. இதை உடனே எடுத்துகிட்டு போயிடுங்க, போதும்.